துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூனிலிருந்து ஜூலை வரை அடுத்த 40 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட போகிறது. என்ன பெரிய மாறுதல்? முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா, ஒரு பெயின்ஃபுல்லான சாப்டர், அதை அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். நல்ல விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் ஹோட்டல் வைத்திருக்கிறீர்களோ பிரமாதம், அடி தூள் அடி போலி, உங்களுக்கு சூப்பராக இருக்கு போகுது டைம். யாரெல்லாம் ரெஸ்டாரண்ட் மாதிரி, யாரெல்லாம் இந்த காஃபி டீ பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்களோ, நீரில் கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுற ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல பீரியட்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சுக்கிரன் கேந்திர பலம் பெற்றதால் காஸ்மெட்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கவங்களுக்குலாம் கூட ரொம்ப நல்ல பீரியடு. அதே மாதிரி 8ஆம் இடமாகப்பட்ட சுக்கிரனுடைய ரிஷபத்திலே இருந்த புதனும் ஆதித்யனும் இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. புதன் மறையக்கூடாது, சூரியனும் மறையக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தபோது பாடாப்பட்டிருப்பீங்க. போன மாதம்லாம் நினச்சி பார்த்தா கண்ணில் ரத்தம் வருது சார். காரணம் என்ன அப்படின்னா, நெஞ்சில் ரத்தம் வருது சார். காரணம், இஎம்ஐ கட்ட முடியாமல் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் பண்ணோம். இது 100க்கு 90 பேர் இருக்கும். காரணம் என்னென்னா, பாதகாதிபதி 8ஆம் வீட்டிலேருந்து அப்படி தான் ஆகும். இந்த பேங்க்காரங்கெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா அப்படியே செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு சொல்லி எப்படியாவது நம்மளை லோன் வாங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டியூ கட்டலைன்னா ஆளை விட்டு அனுப்பி திட்டுறாங்க. வாழ்க்கையில் பண்ணவே கூடாது, இவங்கள்ட்ட லோனு மட்டும் வாங்காதீங்க, இவங்கள்ட்ட எதுவுமே வாங்காதீங்க. அதனால் 11 கூடிய பாதகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருந்தவர் வறுமையை தந்திருப்பார், கஷ்டத்தை கொடுத்துருப்பார். இப்போ ஒரு 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இது ஒரு வகையில் கெட்டது தான், அதான் சொன்னேன், இது ஒரு மிக்சடு மந்த்து. ஆனால் ஒரு வகையில் 9 கூடிய ஆட்சி எனும்போது பழைய தொடர்புகள்கிட்டருந்துலாம் ஃபோன் வரும். என்ன தொடர்பு? அந்த தொடர்பு இல்லை, இது வேறு தொடர்பு. 9ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும்போது என்ன ஆகும்னா, உங்கள் கூட காலேஜ் படித்த பழைய ஃப்ரெண்டு, வணக்கம்டா நான் ஜஸ்டின் பேசுகிறேன், சொல்லுங்கள் ஜஸ்டின், கனடாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது வரியா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ உடனே வரேன், நான் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திடீர் ஒரு ஃபோன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.